உம்மை போல நல்ல தெய்வம் இல்லப்பா. உம்மை போல ஆச்சரியமான கர்த்தர் இல்லப்பா. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே மாறாதவர், நீரே அடைக்கலமானவர். உம்முடைய எல்லா நாமத்துக்கும் ஸ்தோத்திரம், உம்முடைய அற்புத நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி அப்பா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம் முழுவதும் நம்மை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். வருகிற வருஷத்திலும் கர்த்தர் நமக்கு அப்படி செய்வார். இப்பொழுதும் கூட இந்த வாரத்தில் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தும்படி எல்லாரும் சேர்ந்து, தகப்பனே என்னையும் என் குடும்பத்தையும் நீ நடத்தும் ஆண்டவரே. கரங்கூப்பி நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லலாம், ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும், கண்ணின்மணி போல காத்தருளும், எங்கள் தேவைகளை சந்தியும், எங்களோடு நீர் இரும் ஆண்டவரே. உடைய பலன் எங்களை தாங்கட்டும், உடைய கிருபை எங்களை தாங்கட்டும், உடைய இரக்கம் எங்களை தாங்கட்டும். எங்களுக்கு வேண்டிய சகலத்தையும் செய்து தாரும். எங்கள் பொருளாதார தேவைகளை சந்தியும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பத்தின் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு இரும் ஆண்டவரே. வியாதிகளை எங்களை விட்டு அகற்றும், எங்கள் பிரச்சனைகளை எங்களை விட்டு அகற்றும். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் செய்ய போகிறதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் மேலடைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. எல்லாரும் சொல்லுங்கள் அந்த வார்த்தையை, தகப்பனே என்னையும் என் வீட்டையும் எனக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தர் யோபுவையும் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைத்து பாதுகாத்துக் கொண்டான். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏசப்பா, என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாவற்றையும் நீர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தர் அப்படியே செய்வார், கர்த்தர் அப்படியே செய்வார். ஜபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். என்னுடைய வேலையை, என்னுடைய பிசினஸை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும், என் ஊழியத்தை வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். சொல்லுங்கள் அந்த வார்த்தையை, தகப்பனே என்னையும் என் குடும்பத்தையும் என் வேலையையும் எனக்கு உண்டான எல்லா பொருட்கள், என் பதவி, சில பொறுப்புகள்ல இருக்கிறீங்கன்னா அந்த பொறுப்பை கூட கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளணும். சுற்றிலும் கர்த்தர் வேலையடைப்பாராக. வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்கள் ஜபத்தை கர்த்தர் நீர் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்பட உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருள்நாதர் இயேசுதாமே நம் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் நடத்துவாராக. டெல்லி பட்டணத்தில் குளிர்காலம், இந்த இடத்துல இருக்கிறவர்களும் நீங்கள் இந்த ஜபத்தில் தவறாமல் கலந்து கொள்கிறதை நினைத்து நான் சந்தோஷம் அடைகிறேன். நாம் வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். இன்னும் இந்த நாள் முடிந்து விட்டதென்றால் இன்னும் ஒரு நாள் மட்டும்தான். நாம் இன்னும் சில மணி நேரங்கள் என்றே சொல்லலாம். நாம் புது வருஷத்துக்குள் கடந்து போய் விடுவோம். ஒவ்வொரு வருஷத்தையும் கர்த்தர் அவர் எண்ணி முடியா அதிசயங்களை செய்து வருகிறார். இந்த வருஷத்தின் கடைசி பகுதியில் இந்த 2 நாட்களும், நேற்றைய தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் அதை சொன்னேன், 3 நாட்கள் உபவாச ஜெபத்திலும் அதை சொன்னேன். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், நாம் இந்த வருஷத்தை முடிப்பதற்கு முன்பதாக கொஞ்சம் நிறுத்தி நாம் வருகிற வருஷத்துக்கு தேவனுடைய சித்தத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ நாம் ஒரு செக்லிஸ்ட் தயாரித்துக் கொள்ளலாம். ஒரு வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் இந்த வருஷத்தை நல்லபடியாய் முடிக்க, புது வருஷத்தை ஆசீர்வாதமாய் பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒரு ரெனியூடு லைஃபை உருவாக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பலன் தரட்டும். முதலாவது காரியமே நாம் செக்லிஸ்ட்ல பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? கடந்த வருஷத்துல தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார், எவ்வளவு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார் என்பதற்கு ஒரு வசனத்தை காட்டுகிறேன் பாருங்கள். சங்கீதம் 105:6, Psalms 105:6. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். தமிழ்ல வாசித்தீங்கன்னா 6வது வசனத்துல இருக்கும்.
அது இங்கிலீஷ்ல வாசித்தா 5வது வசனத்துல இருக்கும். Remember the wonders he has done, his miracle and the judgment. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எவ்வளவு அழகா செஞ்சிருக்கிறார் பாருங்க. கடந்த நாட்கள்ல இதை நினைத்து பார்க்கணும். ஆண்டவர் செய்த அதிசயங்களை நினைத்து பார்க்கணும். நான் நேற்று தினத்தில் சொன்னேன், ஒரு நேரம் எடுத்து ஆண்டவர் செய்த அதிசயங்கள், அது சிறியதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும், அதை ஆண்டவர் செய்ததை ஒரு பேப்பர்ல எழுதி பாருங்க. அது உங்களை மிகவும் ஆசீர்வதிக்கும். Write down specific ways God has shown his faithfulness. எங்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தன்னுடைய ஃபெய்த்ஃபுல்னஸை காண்பித்தாரோ அதை எழுதுங்கள். அதுபோல என்னெல்லாம் பிரச்சனைகளில் மத்தியில் உங்களை வழிநடத்தி ஜெயமெடுக்க உதவி செய்தார் அதையும் எழுதுங்கள். கவனிக்கிறவர்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். சில பிரச்சனைகளின் வெளியில் போயிருப்பீர்கள், சில போராட்டங்கள் வெளியில் போயிருப்பீர்கள், சில கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், இந்த அனுபவத்துல போயிருப்பீங்க. சிலரை நம்பி ஏமாந்திருப்பீங்க. சிலர் உங்களை இப்படிலாம் ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களை பேசி உங்களை ஏமாத்தி என்னமோ பண்ணியிருப்பாங்க. அதை கூட எழுதுங்க. எழுதி that's all the challenges he has brought you through. என்னென்ன பிரச்சனைகளின் ஊடே ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து இன்னைக்கு அப்படி நிப்பாட்டி வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு, ஜெயமாய் முடிப்பதற்கு. எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை முடிக்க முடியாம எத்தனை நியூஸ் பார்க்கிறோம். அந்த பிரஷர் தாங்க முடியாம இந்த உலகத்தை விட்டு சூசைட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னால் முடியாது, அந்த பிரச்சனையை தாங்க முடியாது. ஆனால் ஆண்டவர் தாங்கிக் கொள்ளுகிற பலனை உங்களுக்கும் எனக்கும் தந்தார் பாருங்கள். அதுதான் விசேஷம். உங்களுக்கும் எனக்கும் வேண்டிய பலனை தந்தார். அதுபோல the provision, the protection, the presence of God, 3 காரியத்தை எழுதுங்க. the provision, என்னெல்லாம் provision ஆண்டவர் கொடுத்தார், என்னெல்லாம் protection உங்களுக்கு கொடுத்தார், எங்கெல்லாம் தேவ பிரசன்னம் உங்க பக்கத்துல நின்னது நீங்க உணர்ந்தீங்க, எழுதி பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே. நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்குது தெரியுமா? நீங்க உட்கார்ந்து அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் யோசிச்சு, இந்த வருஷத்துல எங்கெல்லாம் ஆண்டவர் என்ன பாதுகாத்தார், எங்கெல்லாம் ஆண்டவர் என்ன ப்ரொடெக்ட் பண்ணார், எங்கெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்காக வந்து நின்னுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் ஒரு இடத்துல ஒரு சாட்சி நான் சொல்றேன் பாருங்க. ஒரு மோசமான சூழ்நிலை, என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒரு நிலைமையில நான் நின்றுட்டு இருக்கிறேன். எனக்கு ஆவியானவர் உணர்த்துறாரு, நான் உன் பக்கத்துல நிக்கிற மகனே, நீ அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன். நான் பேச வேண்டிய இடத்துல என்கிட்ட கேள்வி கேட்கும்போது நான் என்ன தெரியுமா சொன்னேன்? எனக்கு என்ன பேசணும்னு தெரியல, எனக்கு என்ன குறித்து எனக்காக என்ன பேசணும்னு தெரியல அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் சொல்லும் போதே, அங்க யாரு கேள்வி கேட்கிறாங்களோ அவங்களே சொல்றாங்க, நீங்க சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, நாங்க எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்தோம், ஆவியானவர் உங்களோடு இருக்கிறத நாங்க உணர்றோம். அப்பதாங்க பரிசுத்த ஆவியானவர் நம்ம பக்கத்துல நிக்கிறத நீங்களும் சில நேரம் உணர்ந்திருப்பீங்க. அப்படியே அடைக்கப்பட்ட வாசலா இருக்கும், ஆனா டக்குன்னு திறந்துரும். அப்படியே நடக்காதுங்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு காரியம் வாய்க்க பண்ணும். இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷம் செய்திருப்பாரு. அதை நீங்க எழுதி எடுக்கணும். அடுத்தது 2வது காரியம் நம்ம செய்ய வேண்டியது. முதலாவது நான் சொன்னது கர்த்தருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ். நான் சுருக்கமா வேகமா, நமக்கு குறைவான நேரம் இருக்கிறபடினால சுருக்கமா சொல்லி கடந்து போகிறேன். ஆனா நீங்க இதை ரெக்கார்டிங் பண்றோம், நாங்க திருப்பி அதை யூடியூப்ல கூட நாங்க போடுறோம். நீங்க என்றாலும் ஒரு பேப்பர்ல எழுதி இதை செயல்படுத்துங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை. The second thing, உங்க இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. எக்ஸாமின் யுவர் ஹார்ட்ஸ். அதான் பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது பாருங்க, 139வது சங்கீதம் அதனுடைய 23வது வசனம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அழகா சொல்றாரு பாருங்க, சர்ச் மீ காட்,
and know my heart. Test me and know my anxious thoughts. எங்கெல்லாம் டென்ஷன் ஆனேன், எங்கெல்லாம் எப்படிலாம் நான் நடந்தேன், இதெல்லாம் எனக்கு ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி அதில் ஒரு என்ன செய்யணும்? நம்பர் 1, asking God to reveal anything your heart that need attention. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியால நான் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்குதா? சிலருக்குலாம் எதை சொன்னாலும் அப்படி இந்த மூக்கு மேல கோபம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அப்படியே கிடக் கிடக்குன்னு கோபமா வரும். சிலருக்குலாம் அப்படியே டென்ஷன் ஆயிடுவாங்க. சிலரை பொறுமை இழந்துருவாங்க. சிலர் சண்டை பண்றவங்களா இருப்பாங்க. சிலருக்குள்ள கசப்புணர்ச்சி இருக்கும். அதான் விச் ஏரியா God have to show to you. ஆண்டவர் எந்த ஏரியால ஒரு அட்டென்ஷன் தேவை, அதை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கணும். ஒரு பேப்பரை பெண்ணை எடுத்துட்டு உட்கார்ந்து பாருங்க, ஆவியானவர் உணர்த்துவார். இந்த ஏரியால உனக்கு அட்டென்ஷன் வேணும் மகனே, மகளே, இது உனக்கு வேண்டாம், இதெல்லாம் எடுத்து போடணும் அப்படின்னு பேசுவார். அப்புறம் 1 யோவான் 1:19 அந்த வசனத்தின்படி, 1 John chapter 1 verse 9, confess your weaknesses, your sins, your mistakes. எங்கெல்லாம் விழுந்தோம், எங்கெல்லாம் விழுந்து எழும்பிட்டோம், ஏதோ ஒரு வகையில் எழும்பிட்டோம், இனி விழாமல் இருக்க ஆண்டவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணணும்ப்பா, நாங்கெல்லாம் விழுந்திருக்கிறேன்ப்பா, நான் இனி விழாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது ஆண்டவர்கிட்ட இன்னொன்னு கேட்கணும், ஆண்டவரே, which are the area I have a struggle. அந்த ஸ்ட்ரகிள் இருந்து நான் எப்படி வர்ற வருஷத்துல நான் வெளியில வரணும். ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது கவலை, பிரச்சனை, போராட்டம், அதை பத்தி நான் பேசல. இப்போ எந்த ஏரியால கேரக்டர்ல நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்க? ஒரு பிரதர் அன்னைக்கு என்கிட்ட சொன்னார், எனக்கு கான்ஃபிடென்டே வர மாட்டேங்குது பாஸ்டர். 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ரெகுலரா வந்துட்டு கான்ஃபிடென்டே வர மாட்டேங்குது. இந்த ஏரியாவை நான் எப்படி டெவலப் பண்ணணும்? ஆவியானவர் உதவி செய்வார். சிலருக்கு எனக்கு பயமாவே இருந்துட்டு இருக்குது, இந்த பயத்திலிருந்து எப்படி விடுதலை வரணும்? ஆவியானவர் உதவி செய்வார் வர்ற வருஷத்துல. சிலருக்குள்ள திடுப்புன்னு கோபம் வருதுன்னு சொன்னால அந்த கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? ஆவியானவர் உதவி செய்வார் வர்ற வருஷத்துல. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே. 3வது காரியம், எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட். உங்களுக்கு நன்றி அறிதல், நன்றியுள்ள உணர்வு உங்களுக்கு இந்த கால வேளையில வரணும். சொல்லுங்க எல்லாரும், எனக்கு நன்றியுள்ள உணர்வு இயேசு தரணும். ஒரு 2 தடவை சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு நன்றியுள்ள உணர்வு இயேசு தரணும். 1 தெசலோனியர் chapter 5 verse 18, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்தணும்? அதுல நம்பர் 1, thankful for the year both big and small. சில பெரிய காரியத்தையும் செஞ்சிருப்பார் ஆண்டவர், சில சின்ன காரியத்தை பண்ணியிருப்பார். சின்ன காரியம். போன வருஷம் நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொன்னேன். ஏர்போர்ட்டுக்கு போகணும், நான் டைம் மிஸ் பண்ணிட்டேன். அது என்னுடைய தவறு. அது எப்படி மிஸ் பண்ணேன்னா, ஏதோ ஒரு வகையில் மிஸ்கால்குலேஷன் பண்ணி டைமை மிஸ் பண்ணிட்டேன். நான் ஃப்ளைட்டு எனக்கு பிடிக்க முடியாது அப்படின்ட்டு, எனக்கு டிராஃபிக்கை பார்த்தா பயங்கரமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு சின்ன ஜெபம், ஏசப்பா எனக்கு அந்த டிராஃபிக் இல்லாமல் பாதுகாத்து எப்படியாவது நான் போயிட்டா நான் அந்த ஃப்ளைட்டை பிடிச்சிருவேன், இல்லைன்னா காசு வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம். அங்கே போனால், ரோட்டுக்கு போனால் மினிஸ்டர் ஒருத்தர் வர்றாருன்னு ரோடை கிளீன் பண்ணி எல்லாம் அப்படியே கிளியராக இருக்குது. நான் போய் சேர்ந்துட்டேன் அவ்வளோ குயிக்கா. அது எனக்கு சின்ன மேட்ரு ஆண்டவருக்கு, ஆனால் எனக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சு. இது மாதிரி சின்ன 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 மேட்டராக இருக்கும். நான் ஒரு சின்ன மேட்டரை சொல்கிறேன் பாருங்க. நான் ஃப்ளைட்டில் ஒரு தடவை உட்காந்துட்டு இருக்கும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு அருமையான தாட் ஆண்டவர் கொடுத்தாரு. ஒரு பெண்ணும் பேப்பர் இருந்தால் அழகாக உட்காந்து எழுதிடலாமே. ஏன்னா என்னுடைய ஐபேடெல்லாம் நான் எழும்பி மேலே ஏறி
அது எழும்பணும். அன்னைக்கு நான் விண்டோ சீட்ல உட்காந்துருக்கிறேன். 2 வயசானவங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி நான் அந்த சைடு போனமே அப்படின்னு நினைச்சிட்டு நான் அப்படி மனசுல யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு பெண்ணும் பேப்பர் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அப்படி மனசுல யோசிக்கிறேன். என் பக்கத்துல இருந்த அந்த ஐயா, அவர்கிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன்ல, அவர் ஒரு டைரியும் ஒரு பெண்ணும் எங்க ஞாபகமா வச்சுக்கோங்க அப்படின்னு கையில கொடுக்குறாரு. ஜஸ்ட் ஒரு தாட், சின்ன மேட்டர், அதை கூட ஆண்டவர் அப்படியே கனம் பண்றாரு பாருங்க. அதுதான், அது சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், அதை எழுதி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதுங்க. அது மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்த அவருடைய அன்பு, இரக்கம், தயவு, இதையும் எழுதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வேற ஏதாவது பெரிய ஆசீர்வாதமோ சின்ன ஆசீர்வாதமோ தந்திருந்தா, கார் வாங்கியிருக்கீங்களா, வீடு வாங்கியிருக்கீங்களா, இல்ல வீட்டில் வைக்கிறதுக்கு, கிச்சன்ல வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பொருள் வாங்கியிருக்கீங்களா, இதை வாங்குறதுக்கு பலன் தந்தார் பாருங்க ஏசப்பா, அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லத்தணும். ஒரு சேர் புதுசா வாங்கியிருக்கீங்களா, ஒரு சோஃபா செட் வாங்கியிருக்கீங்களா, இல்ல வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒரு காரியம், பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களா. நான் எங்க வீட்டில் ஒரு சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ அழகா கொண்டு வச்சாங்க. ஒருத்தர் அதை அழகா ஒரு காலத்துல நாமளே உட்காந்து எல்லாத்தையும் போட்டு டெக்கரேட் பண்ணி வைப்போம். இப்ப அது அழகா ஒருத்தர் பண்ணி கொடுத்துட்டாங்க. பண்ணோன்னு எனக்கு சந்தோஷம். ஆண்டவரே நன்றி அப்பா, என் நேரத்தெல்லாம் நான் இதுல நேரம் செலவு பண்ணாம எனக்கு ஒருத்தங்க செஞ்சு கொடுத்தாங்க. சின்ன விஷயம், நன்றி ஏசப்பாவுக்கு நன்றி. இப்படி நீங்க செய்து பாருங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை வருகிற வருஷத்துக்கு ரொம்ப அதிகமா ஆசீர்வதிப்பார். அடுத்தது 4வது காரியம் நீங்க செய்ய வேண்டியது, ரெகன்சிலேஷன் அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒப்புரவாகுதலின் ஊழியம். அதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 18 அங்க எழுதப்பட்டிருக்கிறது, கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். அப்போ இந்த வருஷத்துல யார்கிட்டயாவது இதையும் எழுதி பாருங்க. யார்கிட்டயாவது பிட்டரா இருக்கீங்களா, யார்கிட்டயாவது கசப்பு இருக்குதா, யார்கிட்டயாவது கோபம் இருக்குதா, இல்ல யார்கிட்டயாவது ரொம்ப அன்பு காட்டிருக்கீங்களா. அது மனுஷனுடைய ஒரு இயற்கை. சீசனலி சிலர்ட்டெல்லாம் ரொம்ப கொஞ்சி குலாவி ரொம்ப அழகா அப்படியே இருப்பாங்க வருஷம் முழுதும். அப்புறம் அந்த அடுத்த வருஷம் அவங்கள விட்டுட்டு இன்னொரு வருஷம் இன்னொருத்தர் கூட போயிடுவாங்க. சிலர்லாம் மாசத்துக்கு ஒரு ஆளு மாத்திட்டே இருப்பாங்க. அதையும் நோட் பண்ணி பாருங்க. சிலர்கிட்ட உங்ககிட்டே அப்படி சிலர் வருவாங்க, பேசுவாங்க, ரொம்ப அன்பா பேசுவாங்க, ரொம்ப அழகா பேசுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு தேடியும் காணாது இருப்பாய், எங்க போனாங்கன்னே தெரியாது. அப்படி சிலர் போயிருப்பாங்க, சிலர் பெர்மனண்டா இருப்பாங்க, சிலர் உங்களை புகழ்ந்திருப்பாங்க, சிலர் உங்களை சபிச்சிருப்பாங்க. இதை நோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு உதவியா இருக்கும் சொல்ற காரியங்கள். சிலர் உங்களை புகழ்ந்து வானளாவிய உயரத்துக்கு தூக்கி கீழே தொம்முனி போட்டிருப்பாங்க. அவங்களையும் கொஞ்சம் எழுதி பாருங்க. இவங்கெல்லாம் இந்த வருஷத்துல இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு, அந்த பண்ணியிருக்கிறாங்க நினைச்சு, ஆண்டவரே அவர்களை எலும்பினால் அடிப்பீராக, தாடை எலும்பை உடைப்பீராக அப்படின்ட்டுலாம் சொல்லாம, ஆண்டவரே இவங்கள்ட்டெல்லாம் இனி நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க, கொஞ்சம் கவனமா இருக்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இவங்கள்ட்டெல்லாம் நான் எப்படி நடந்துக்கணும், நடக்க சொல்லித்தாரும். அந்த பாட்டையே பாடுங்க, எனக்கு நடக்க சொல்லி தாருங்கப்பா அப்படின்னு கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 4:32 சொல்லுகிறது, forgive anyone who has hurt you. யாராவது உங்களை நோக பண்ணியிருந்தா அந்த பேரை எழுதி, இயேசுவே நான் இவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராவது உங்களை காயப்படுத்தியிருந்தா அவங்க பேரை எழுதி, இவங்களை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அதே நேரத்துல நீங்க யாரையாவது காயப்படுத்தி இருந்தாலும், ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு எழுதுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் இவங்கள்ட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும், நான் காயப்படுத்தி இருக்கிறேன், இவங்களெல்லாம் நான் கஷ்டப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நம்ம கேட்கணும். கடைசியாக இன்றைக்கு நாளைக்கு வரும்போது இன்னும் ஒரு 5 காரியத்தை சொல்லுவேன். evaluate your priorities. கொஞ்சம் உங்களுடைய priorities எழுதி வைங்க. வேதத்தின் அடிப்படையில் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு
கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 அதுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு நேரம் போன வருஷம் தேவனோடு நேரத்தை செலவிட்டீர்கள்? அதுல ஒரு கேள்வி. நான் ஃபர்ஸ்ட் டே சொன்னேன், have you ever opened your Bible intentionally? God should speak to me. என்னை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இன்டென்ஷன்ல பைபிளை திறந்தீங்களா? நிறைய டைம்ல பைபிளை திறப்போம், இங்கெல்லாம் வாக்குத்தத்த வசனம் கிடைக்குது, கண்ணை மூடிட்டு சிலர்லாம் பைபிளை திறக்கிறதே இப்படிதான். அப்படியே கண்ணை மூடி அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா அந்த பைபிள்ல இருந்து ஒரு வசனம் வராதா? நல்ல வசனம். சிலர்லாம் கேலண்டர் வச்சிருப்பாங்க, அதுக்கு பேரு தங்க வசன கலண்டர். அந்த கலண்டரை போய் நேர தூங்கி முழிச்ச உடனே இன்னைக்கு 30ஆம் தேதிக்கு என்ன வசனம் போட்டிருக்குது அப்படின்ட்டு பிரிண்ட் மிஸ்டேக்ல ஒருத்தர் அங்க எழுதி வச்சுட்டாரு, யூதாஸ் நாடு கொண்டு செத்தான் அப்படின்ட்டு. அவருடைய அந்த எழுதின வேற வசனத்தை போடுறதுக்கு அந்த வசனத்தை போட்டார். அந்த மாதிரி வசனத்தை கேலண்டர்ல போய் தேடக்கூடாது. வசனத்தை கண்ணை மூடிட்டு, ஆண்டவரே நான் திறக்கிறேன், எனக்கு ஒரு வசனத்தை காண்புங்க, அப்படி இல்லை. இன்டென்ஷனலி பைபிளை திறந்து ஒரு போர்ஷன்ல கண்டினியூஸா வாசித்தப்பா, என்கிட்ட என்ன பேச நினைக்கிறீங்கப்பா அப்படின்னு அந்த ஆவலோட, அது மாதிரி இன்டென்ஷனலி ஆண்டவருடைய சமூகத்துல தனி ஜெபம் ஜெபிச்சு என்னோட பேசுங்கப்பா, உறவாடுங்கப்பா அப்படின்னு கேட்கிற ஒரு காரியம். அதுபோல இன்டென்ஷனலி ஆண்டவர் யார் மூலமாவது என் கூட பேசணும் அப்படிங்கிற ஆசை, இதெல்லாம் வளர்த்து கொண்டீங்கள் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி வருகிற வருஷத்துக்கு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதெல்லாம் செய்யணும், நான் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன், இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நீங்க எழுதுங்க. இது காரியங்கள் எல்லாம் ஒரு மணி நேரம் பேச வேண்டியதை நான் உங்களுக்கு ஒரு 15-20 நிமிஷத்துல நான் பேசி முடிச்சிட்டேன். அருமையான தேவ பிள்ளைகளே, வருகிற நாளை தினத்துல நம்ம வரும்போது இன்னும் ஒரு 5 காரியம் நம்ம சீக்கிரமா பார்த்துடலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த வருஷம் முழுவதும் ஜெபத்துல எங்களோடு நீங்களும் இணைந்தீங்க. உங்களை பார்க்க எனக்கு பயங்கர உற்சாகம். அதிலும் குறிப்பா சிலர்லாம் நீங்க வீடியோ ஆன் பண்ணி நீங்க ஆயத்தமா உட்கார்ந்துருக்கிறத பார்த்து உங்களை பார்த்து பேசுற வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எல்லாருமே மக்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் உங்களுடைய பிள்ளைகளை அதிகம் நேசிக்கிறீரப்பா. உடைய பிள்ளைகள் மேல் நீர் அன்பு வைத்திருக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் தியானித்த வசனத்தின்படி அவர்கள் வாழ்க்கை காணப்பட உதவி செய்யுங்கப்பா. உமக்காய் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. வருகிற வருஷத்தை ஆசீர்வாதமாக்கி தர இந்த செக்லிஸ்டை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. துதிகன மகிமை உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. Have a blessed week. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். மறுபடியும் நாளை காலை இன்னும் ஒரு 5 பாயிண்டோட சந்திக்கலாம். பாய்.